அன்பர்களே வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமியை பற்றி நாம் நிறையவே கேள்விப்படுகிறோம். காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ மகாபெரிவாளை பற்றியும் அவரது மகிமைகளை பற்றியும் நாம் அலசி ஆராய்ந்தால் அவர் ஒரு மகா சுவாமி ஆவார். ஸ்ரீ ருத்ரனின் அம்சமாவார். அத்தகைய மகிமை வாய்ந்த ஜகத்குரு பரமாச்சாரியால் மகாபெரிவாள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர் சாட்சாத் ஸ்ரீ ஆதிசங்கரரின் மறு அவதாரம் என்று கருதப்படுவதுதான். இவருடைய காலம் 20/5/1894 to 8/1/1994. இவருடைய காலத்தில் நாம் இருந்திருந்தாலும் அவரை நேரடியாக சென்று ஆசிகள் பெற்றவர்கள் ஒரு சிலரே. நாம் நம் வாழ்க்கை சக்கரத்தின் ஓட்டத்தில் அவருடைய மகிமையை அறியவும் சிந்திக்கவும் நேரம் காலம் வாய்க்காமல் போய்விட்டது. ஆனால் இப்போது ஆற அமர சிந்திக்கும்போது அவருடைய மகிமைகளை அறியும்போது நாமும் அவரிடம் சென்று ஆசிகள் பெற்று வந்திருக்கலாமே என்று தோன்றுகிறது. ஆனால் நமக்கு இது காலம் கடந்துவிட்ட சிந்தனை. அதனால் ஸ்ரீ மகாபெரிவாளின் வாழ்க்கை வரலாற்றை சிறிது நேரம் செலவழித்து ஆராய்ந்து அறியலாமே என்ற நோக்கத்தில் இந்த சிறிய என்னுடைய 20வது காணொளியை ஸ்ரீ மகாபெரிவாளின் பாதகமலங்களில் சமர்ப்பித்து வெளியிடுகிறேன். ஸ்ரீ மகாபெரிவாள் ஒரு தீர்க்கதரிசி, ஞானவான். அவர் முன் சென்று நின்றாலே நம் மனத்தில் இருப்பதை கூறும் ஞான திருஷ்டி படைத்தவர் என்று பெரும்பாலான நூலாசிரியர்களும் பேராசிரியர்களும் அவருடன் காஞ்சி மடத்தில் அவருக்கு தொண்டாற்றிய சீடர்கள் சிலரும் தெரிவிக்கின்றனர். தெய்வத்தின் குரல் என்னும் பெயரில் இந்து மத தத்துவங்களை புத்தகமாக எழுதியுள்ளார். நான் அவருடைய தெய்வத்தின் குரல் தத்துவங்களை தினமும் சிறிது சிறிதாக படித்து அறிந்து வருகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீ மகாபெரிவா மே 20ஆம் தேதி 1894 அன்று தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரத்தில் பிறந்தார். இவரது தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரி. இவர் கன்னட மொழி பேசும் ஸ்மார்த்த பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவரது தாயார் மகாலட்சுமியும் திருவையாறுக்கு அருகில் உள்ள இச்சங்குடி கிராமத்தை சேர்ந்த கன்னட பிராமணர் ஆவார். இவர்களின் 2வது குழந்தையே மகாபெரிவா என அழைக்கப்பட்ட சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி ஆவார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுவாமிநாதன். தனது துவக்க கல்வியை திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். இவருக்கு உபநயனம் 1905ஆம் ஆண்டில் திண்டிவனத்தில் நிகழ்த்தப்பட்டது. மேலும் அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் மற்றும் அவரது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பூஜைகள் செய்யத் தொடங்கினார். 1906ஆம் ஆண்டில் இவருக்கு முன் காமகோடி பீடத்தின் 66வது ஆச்சாரியா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக பொறுப்பேற்று சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடித்து திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள பெருமுக்கல் என்ற சிறிய கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். அப்போது ஆச்சாரியாவின் ஆசீர்வாதங்களை மகாபெரிவா பெற்றுக்கொண்டார். ஆச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியின் மறைவுக்கு பின்னர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமியின் தாய் வழி உறவினர் 67வது ஆச்சாரியராக நியமிக்கப்பட்டார். அவர் உடல் நலம் குன்றியதால் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது ஆச்சாரியராக சந்நியாசர் சரஸ்வதி என்ற சந்நியாச பெயருடன் நியமிக்கப்பட்டார். பின்னர் வேதங்கள், புராணங்கள், பல்வேறு இந்து நூல்கள் மற்றும் பண்டைய இந்திய இலக்கியங்களுடன் நன்கு பயிற்சி பெற்றார். 1909ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் மடத்தினில் தங்கி வேதாந்தங்களை கற்றுக்கொண்டார். பின்னர் 1911 முதல் 1914 வரை அகண்ட காவிரியின் வடகரை கிராமமான மகேந்திர மங்கலத்தில் கல்வி கற்றார். இவர் கணிதம், வானியல் மற்றும் புகைப்படத் துறையில் அதிக ஆர்வம் காட்டினார். 1914ஆம் ஆண்டில் கும்பகோணம் திரும்பினார். இந்திய ஆன்மீக நிலப்பரப்பெங்கும் ஆன்மீக பயணம் செய்து தனது அறிவை பரப்பத் தொடங்கினார். தினமும் சந்தியாவந்தனம், ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரி பூஜை, ஸ்ரீ பஞ்சதானிய பூஜை, காமாட்சி அம்மன் பூஜை ஆகியவற்றை செய்வது, வேதங்களை ஓதுவது போன்ற இவரது நடவடிக்கைகள் இவரை உலகமெங்கும் பிரபலமாக்கியது. ஐயங்கார்கள், பிற ஜாதியினர், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இவர்களது பக்தர்களாயினர். அவர்கள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமியின் பழக்க வழக்கங்களையும் அவர் சிக்கல்களை எதிர்கொள்வதையும் வைத்து அவர் ஒரு மனிதர் அல்ல, ஜெகத்குரு என அழைத்தனர். இறைவன் சிவனை வழிபடுவதற்காக வந்த காமாட்சி அம்மனுக்காக ஸ்ரீ சங்கரசேகர சுவாமிகள் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். எளிய முறையில் பக்தி பூர்வமாக இருப்பதற்கான பொறுப்பினை ஏற்று ராமா ராமா என உச்சரிப்பதன் மூலமோ அல்லது எழுதுவதன் மூலமாகவோ அதிக பக்தி பூர்வமாக இருக்க இயலும் என உணர்ந்தார். உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்கள் இவரை வணங்கினர். இவரது உரைகளை கேட்ட மத்திய மாநில அரசு தலைவர்கள் இவரது வழியை பின்பற்றினர். வாழ்நாள் முழுவதும் அத்வைத சித்தாந்தவாதியான ஸ்ரீ ஆதிசங்கரரின் வழியை பின்பற்றி நடந்தார்.
மேலும் வாழ்நாளெல்லாம் கோவில்களை புதுப்பிப்பதிலும் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் உள்ளிட்ட மந்திரங்களை உச்சரிக்கச் செய்வதிலும் சரியான உச்சரிப்புடன் வேதங்கள் ஓதுவதையும் சபரிமலை ஐயப்பன் சுவாமி மற்றும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி கோயில் ஆகியவற்றின் மீது மக்களுக்கு அதிக பக்தியுணர்வு வளரவும் அக்கோயில்களில் ஆகம விதிகள் தீவிரமாக கடைபிடிப்பதையும் நடைமுறைப்படுத்தினார். இவரது 99வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை இவரது சீடர்களான ஸ்ரீ ஜெயேந்திரர் புதுப்பெரியவா மற்றும் ஸ்ரீ விஜயேந்திரர் பாலபெரியவா ஆகியோர் ஒரு பெரிய நிகழ்வாக கொண்டாடினர். ஜனவரி 8, 1994 தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடாமல் இவர் காலமானார். சிறந்த ஞானியாக ஸ்ரீ ஆதிசங்கரரைப் போலவே இவரும் நாட்டின் பல்வேறு இடங்களில் சொற்பொழிவாற்றினார். பல இடங்களில் தர்மம், பண்பாடு, கலாச்சாரம் பற்றி மக்களிடம் சொற்பொழிவாற்றினார். அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளின் தொகுப்புதான் தெய்வத்தின் குரல் எனும் புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்நூல் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் சனாதன தர்மத்தின் நடைமுறைகளை கொண்டு வந்தார். இதன் பயனாக பல்வேறு வேத பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. பல முக்கிய பிரமுகர்கள் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்துள்ளனர். தலாய் லாமா, சத்ய சாய்பாபா, மகாத்மா காந்தி, ராஜாஜி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, இந்திரா காந்தி, சுப்பிரமணியன் சுவாமி, சங்கர் தயாள் சர்மா, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா, கருணாநிதி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீஸ்ரீ ரவிசங்கர், பிரணாய் ராய், அமிதாப் பச்சன், பிர்லா குடும்பத்தினர், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றோர் இவர்கள் சிலர். இத்தகைய சிறப்புடைய மகானுக்கு அநேக கோடி நமஸ்காரங்களை இத்துடன் சமர்ப்பிக்கிறேன். ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா. சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுரநிவாசம் புவனரட்சிதம் கிருபாகரம் காஞ்சனாபுரபூஷணம் காஞ்சனாபரபூஷணம் பக்தபாலனம் தயாபரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம். ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷணயோகினம் ஞானி ஜனசேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் சூரியகோட்டி பிரகாசம் சூரியகோட்டி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞானபாஸ்கரம். ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா சங்கரா ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா. தேங்க்யூ.